Hello friends, welcome to Steffi's Food and More. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன், அதுவும் நான் ஃப்ரைட் குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே குலாப் ஜாமுன் பொரிக்கிறப்போ நிறைய எண்ணெய் ஊத்தி தான் பொரிப்போம். ஆனா இந்த குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாதுங்க. ரொம்ப கம்மியான எண்ணெய் பயன்படுத்தி டேஸ்டும் மாறாம குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. குலாப் ஜாமுன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 1 கப் எடுத்துப்போம், சர்க்கரை 1 கப், 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம், குலாப் ஜாமுன் மாவு பிசையறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், 2 ஏலக்காய் எடுத்துப்போம். குலாப் ஜாமுன் ஊற வைக்கிறதுக்கு முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிப்போம். ஒரு பெரிய பவுல்ல 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூட 1 கப் சுகரையும் சேர்த்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சிப்போம். சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஏலக்காய் சேர்த்துப்போம். ஜீரா நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துப்போம். பொதுவா ஸ்வீட் செய்யறப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோம்னா அதோட இனிப்பு திகட்டாம ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டா திக்காகிற வரைக்கும் ஜீராவை கொதிக்க வச்சுப்போம். அதாவது ஒரு கம்பி பதம் அளவுக்கு கொதிக்க வச்சுப்போம். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல நம்மளோட இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை சேர்த்துட்டு அதுல தேவையான அளவு தண்ணி அண்ட் எண்ணெய் சேர்த்து கையில ஒட்டாதபடிக்கு நல்லா பிசைஞ்சுப்போம். நான் இங்க எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு மேல ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருவோம். இது போல பண்றதுனால நம்மளோட மாவு ட்ரை ஆகாம இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடுவோம். நம்மளோட குலாப் ஜாமுன் மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பாலா உருட்டிப்போம். விரிசல் எதுவும் இல்லாம நல்ல ஸ்மூத்தா உருட்டி எடுத்துப்போம். இது போல ஸ்மூத்தா இருக்கிறப்பதான் நம்மளோட குலாப் ஜாமுன் உடையாம அப்படியே ஃபுல் ரவுண்ட் ஷேப்ல வரும். இதே போல எல்லா மாவையும் உருட்டி எடுத்துப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்ப பொரிச்சு எடுத்துடலாம். குலாப் ஜாமுனை பொரிக்கிறதுக்கு குழிப்பணியார சட்டி எடுத்துப்போம். அது எல்லாத்துலயுமே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். குழிப்பணியார சட்டியில நம்ம பொரிக்கிறப்போ ரொம்ப ஈஸியா அண்ட் ரொம்ப வேகமா நம்ம குலாப் ஜாமுனை பொரிச்சிடலாம். இது போல நம்ம பொரிக்கிறதுனால ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது. அதே போல நமக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. பாருங்க எவ்வளவு வேகமா நம்ம குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம். நம்ம ஊத்தின எண்ணெயுமே சட்டியில அப்படியே இருக்குது பாருங்க. நம்மளோட குலாப் ஜாமுன் எல்லாமே கோல்டன் பிரவுன்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த குலாப் ஜாமுனை மிதமான சூட்ல இருக்கிற ஜீரால சேர்த்துடுவோம். குலாப் ஜாமுன் எதுவுமே உடையாம குண்டு குண்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. சுகர் சிரப்ல குலாப் ஜாமுனை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுவோம். சாஃப்ட் அண்ட் ஜூசி குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. சூடான குலாப் ஜாமுனை சில்லுன்னு ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கம்மியான எண்ணெய் பயன்படுத்தி சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். குலாப் ஜாமுன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். இந்த நான் ஃப்ரைட் குலாப் ஜாமுன் எப்படி இருந்துச்சு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க.
கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இது போல புது புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.